இந்த WWE பார்த்துருக்கீங்களா? ஸ்மாக் டவுன்லாம் போகிறாங்களா, அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கேன் சார் நான். இந்த பீரோலேருந்து இந்த பீரோவுக்கு பறப்பேன். பக்கத்து இருக்காரங்களா என்ன இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருப்போம். நம்ம பேச போகிற விஷயம் பேசாததை பற்றி தான். பேசாததை பற்றி பேசுகிறோம். ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஆண் உறவு அப்படின்னு வர்றப்ப பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் இருப்பது கிடையாது. இப்படித்தாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சுக்காதன்னு ஒரு அக்கா தங்கச்சி பேசிக்கிறது மாதிரி ஒரு வயசுக்கு அப்புறம் அண்ணன் தம்பிங்க பேசிக்கிறது கிடையாது. அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. அதானே பார்த்தேன். அந்த ஆசை இருக்கும், ஆனா பேச மாட்டாங்க. இல்ல அது பேசுறது இயல்பாவே குறைஞ்சிருக்கும். பல ரீசன்ஸ் இருக்கலாம். இதுக்கெல்லாம் யூனிவர்சிட்டில கிளாஸ் வச்சால சொல்லி கொடுப்பாங்க. அப்படி அப்படியே பண்ணிக்கிறதாப்பா. அப்படியான ஒரு உறவு அப்படிங்கிறது அப்பா மகன் உறவா? நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கோ என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ ஆரம்பத்துல செல்லமே தங்கமே என் வீட்டுக்கு வந்த சிங்கமே ஏதோ ஒரு கொஞ்சல் பேச்சு இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அப்பா தான் பிள்ளைய கூட்டி போயிட்டு வந்துகிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே பேச்சு அப்படியே குறைஞ்சிரும். இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. அப்படியே மெயின்டைன் பண்ணு. எனக்கு இந்த காலேஜில் தான் நான் படிப்பேன். மதுரையில் நம்பர் 1 காலேஜில் தான் படிப்பேன். சீட்டு கிடச்சி 10 நாளில் பார்த்தா என்னால் போக முடியல, என்னால் பிடிக்கல. என்னால் எனக்கு புரியல அப்படின்னா போக மாட்டேன்னு சொல்லுங்க. காலில் விழுகாத குறையா இருக்கு. அப்ப சார் கோச்சுக்காதீங்க. வாழ்க்கைனா நல்லதும் கெட்டதும் இருக்கத்தான் செய்யும். அதுலேருந்து நான் பேச்சை கட் பண்ணிட்டேன் சார். சார் அவர் சொல்ற கரெக்டு தான். நான் கரெக்டாக பேசுகிறான்டாவே. நான் கூட சரியா நல்லா பேசுகிறேன். அதே காலேஜில் லேட்டரன்ட்டியா ஜாயின் பண்ணி அரியரே வைக்காம அவருக்காக தான் புடிங்கிருப்ப போட. இவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஏன்னா திட்டுறாரு. அவர் முன்னாடி எப்படியாவது என்னை அசிங்கப்படுத்திடுவாரு. இவ்வளோ நாகரிகத்துக்கு காரணம் என்ன? பயம். அவருக்காகவே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். அதே காலேஜில் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கிட்டேன் நான். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? வேலைக்கு போயாச்சு சார். நம்ம எதாவது சொன்னால் நம்ம எது ஆகும் அப்படின்றத நான் பேச்சு அப்படியே குறைச்சிட்டேன் சார். கரெக்டாக நான் டிப்ளமோ முடிக்கிற டைம் வரைக்கும் இந்த WWE பார்த்துருக்கீங்களா? ஸ்மாக் டவுன்லாம் போகிறாங்களா, ஸ்மாக் டவுன்லாம் போகிறாங்களா, அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கேன் சார் நான். பீரோலேருந்து இந்த பீரோவுக்கு பறப்பேன். பக்கத்து இருக்காரங்களா என்ன இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தீ அடி நாய் அடி. எனக்கு தெரிஞ்சு இங்க பின்னாடி உட்காந்துருக்கேன் யாருமே அந்த மாதிரி அடி வாங்க மாட்டாங்க. அடி 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 அந்த அடி. அப்ப எனக்கு எப்படி சார் இருக்கும்? நீங்க அவர் அந்த அடி அடிச்சிருக்கீங்கிறாரு அவரு. நான் ஒரு நாள் சொல்ல முடியாதுப்பா. வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சார் ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அது ஒரு மெழுகுல ஓட்டி நம்ம டிசைன்லாம் பண்ணி இது வச்சிருப்போம். யாரோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியில ஓடி இருக்கா? அப்ப என்ன வாங்க காசறல? இவன் பார்த்தா உள்ள பாத்தீங்கன்னா அந்த சவனத்தை வச்சு எல்லாத்தையும் நோண்டி எல்லாம் முடிச்சிருவோம். அவ்வளவுதான். ஏய், இது உனக்கே நியாயமா இருக்காடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அப்போ அவங்க வந்து கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏய், என்ன இடிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? அவங்க மேல நான் கோவத்தை காட்ட முடியாது. இவன் மேலதான் கோவத்தை காட்ட முடியும். அப்ப அடிச்சிடறேன் நான். இருந்தாலும் எனக்கு அவமானமா இருக்கு. அவமானம் தான் எதிர்காலத்துல வருமானமா? இதுல என்ன வருமானம்? உங்களுடைய இயலாமை, உங்க கோபம், இது எல்லாத்தையும் பிள்ளை மேல காட்டுறது எப்படி சரி? இங்க பாரு மாப்ள அநியாயத்தை. என்னங்கடா கேட்க ஆள் இல்லனா என்ன வேணாலும் பண்ணுவீ. திரும்ப திரும்ப செய்வான் சார். நம்ம சொல்லணும் இது செய்யாத அப்படின்னு சொன்னோம்னா திரும்ப அதை செய்வான் சார். எவ்வளவு சொல்றது மாத்திக்க மாட்டோம். உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ஒன்னே ஒண்ணுதான், பயம். அப்பானா பயம். அப்ப கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஒரு கண்டிக்கிறோம், ஒரு நல்ல பையனா பழக்கணும்னு சொல்லி தான். சரி, அது இப்ப என்ன பண்றது? நல்ல பையனா வரணுங்க கண்டிக்கிறதுலாம் இல்ல, இயலாமை வெளிப்படுத்துவது. ஓகே. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. இப்ப நீங்க அடிக்க முடியுமா? படிக்க முடியாது. அவன் அடிச்சிருவான். நீ அந்த பாயா இருக்கணும்டா. இப்ப வேலையில டென்ஷன் இருக்கா இல்லையா? இப்ப ஒண்ணும் இல்லை சார். அதெல்லாம் கிடையாது. இப்போ டென்ஷன் இருக்கு. இப்ப என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையன் பச்சையா புள்ளிட்டு போறான். சக்தி இல்லாத பிள்ளை மேல காட்டுறது அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அவன் அதுக்கு காலத்துக்கு காத்துட்டு இருப்பான். அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க. உன்னால வெளியே என்னால தலை காட்ட முடியலடா. நாங்க வளர்றத பாத்துட்டு இருப்பாரு. நாங்க அவரு நம்மள பாக்கல நினைச்சு நாங்க வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துருவோம் படிக்கிற மாதிரி. என்ன புது குத்தா இருக்கு? சத்தம் போடாம பண்றேன். உடுக்க அடிச்சு ஊரை கூட்டிடாத. வந்த உடனே என்ன பண்ணுவாரு? டைரக்டா போயிட்டு எங்களுக்கு 8வது ஹைட்ல ஒரு கொம்பு வச்சிருப்பாரு. எடுப்பாரு, போட்டு பொலன்னு பொலந்து ஆரம்பிச்சிருவாரு.
அது வந்து ஒரு ஸ்டேஜ் வயசு வரைக்கும் ஓகே. ஒரு தம்பி நீ சொல்றதுதான் கரெக்ட். இது மாதிரி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு முதுகில் போட்டு அடிச்சிட்டாரு. அப்போ சடனாக எனக்கு டக்குன்னு என்னன்னு தோணல, கோவம் வந்து டக்குன்னு எழுந்து அவர் கை வாங்கிட்டேன். அந்த சடன்ல இருந்து அவர் வந்து என்கிட்ட பேசுறது கிடையாது. அதுக்காக அவன் நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவன் நினைக்கிறேன்டா. என்ன சொல்லி சின்ன வயதில் அழைத்தீர்கள், இப்போது இன்னும் கூப்பிடுவதில்லை, கூப்பிட ஆசை? சொல்ல முடியாது, முடியாது, சொல்ல முடியாது. இப்போ கூப்பிடுறதே இல்லை சார். கூப்பிடுறதே இல்லை. அது தப்பாயிடும், அது தப்பாயிடும். அவரா தனியாக ஒதுங்கிட்டாரு. நம்மளா இது பண்ணல, நானா தனியாக வரல. ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய சொல்லு. ஸோ அந்த மாதிரி அவரே ஒரு பிரைவசி கிரியேட் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி. அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுடா சாமி. அவர் என்ன சொல்லி கூப்பிடணும்னு ஆசை? இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? நைனான்றது எனக்கு ஆக்சுவலா இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி உள்ளத்துல இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டே? பேசுறவங்க எல்லாருமே மகன் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிட்டா மாதிரி சொன்னாங்க. பட் எங்க வீட்ல வந்து கொஞ்சம் நியர் ஆப்போசிட். வயசாயிடுச்சுன்றது இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் ஞாபகத்துக்கு வருது. அப்பா வந்து எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் பிரிஞ்சிட்டா மாதிரி. அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்குடா டாடி. அப்பா இது வரைக்கும் பேசிக் மாடல் மொபைல் வச்சிருந்தாரு. எப்போ ஒரு ஆண்ட்ராய்டுக்கு மாறினாரோ இல்லை ஃபோனில் தான் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, அதுக்காக ஒரு டீம் இருக்கிறாங்க அவரு ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்குன்னு. உங்ககிட்ட வீட்டில் இருக்க பிள்ளைகிட்ட எல்லாம் பேசாம சோஷியல் மீடியால பேசியிருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. அடுத்தவங்க வந்து இதை வச்சு சொல்லும் போது வேண்டாம், நீங்க இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். மொபைல் இந்த மாதிரியான டிவைசஸ்ல இளைஞர்கள் ரொம்ப கெட்டு போறாங்கங்கறாங்க. ஆக்சுவலா அது இல்ல, இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அதை விட அதிகமா கெட்டு போறது பெரியவங்க தான். அவங்க ரோலை மிஸ் பண்றாங்க. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. அதுக்கு காரணங்கள் சொல்லிக்கிறாங்க. ஏதாவது டைம் பாஸ் பண்றோம், பிள்ளைங்க பேசுறதே இல்ல. அதுக்காக ஒண்ணு அழுவல, உனக்கு கைத்தட்டல் கிடைக்கணும்னு எல்லாரும் முன்னாடி நீ போட்டு கொடுத்துறியா அப்படின்னு பெரியவர்கள் பெரியவர்களா இல்லாதப்ப அது எப்படி சரியா இருக்க முடியும்? ஏன்னு எதுக்காக சார் ஆக்சுவலாக அவருக்கு என்டர்டைன்மெண்ட் பார்த்தா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த மொபைல் தான் ஆயிடுச்சு. அந்த ஆத்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை அது வாழ்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். சார்ஜ் எடுத்துட்டு பெட்ரூம் போயிட்டு ஃபேன் போட்டு சார்ஜரோட சேர்த்து சார்ஜ் போட்டு மொபைல் நோண்டிட்டு இருப்பாரு. வெக்கமல்ல இல்ல. டிக்டாக், ஷேர் சாட் எல்லாத்துலயும் வீடியோ பார்த்துட்டு அதுல அவருக்கு செலக்டிவா எது தோணுதோ அதை வந்து ஸ்டேட்டஸா போட்டுருவாரு. சார் அது அது உங்களுக்கு தெரியாது. ஏஜுக்கு நீங்க சாதாரணமா செய்தா நினைச்சுக்கலாம். ஆமா, யாரு என்ன வேணா சொல்லி போட்டோம், நீ கவலைப்படாதே. என்னோட நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் லைஃப்பை பற்றியும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கவனித்தீரா? எதை மண்ணா? என்னோட நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் லைஃப்பை பற்றி சிரிச்சிர வெக்கமா இல்ல. இப்போ கரண்ட் இருக்கு தேவையானதை விட்டுட்டு அன்வான்டா மற்றதெல்லாம் பற்றி அதிகமாக பேசுகிறாங்களே. செருப்பால அடிச்ச மாதிரி இருந்தது. எப்படி இப்ப பிள்ளையுடைய கல்யாணத்தை பத்தி நீங்க தான் பேசணும். ஏன் அதெல்லாம் பேசாம விட்டுட்டு சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்கீங்க? ஏன்டா ஒரு அப்பா இவள இப்படி ஐயாயமா பழிய போடுற? நடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இதுக்கப்புறம் கரெக்டா பண்றேன் சார். நைனா ரொம்ப வருத்தப்படுறாப்ல, அவ்வளவுதான். உன் ஃபீலிங்ஸ் புரியுது. வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டி